காற்றின் வேகத்தையும் அது வீசுற தன்மையை கணிச்சு கோயில் கட்டிய தமிழர்கள். என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? வாழ்க்கையில ஒரு முறையாச்சு இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவும் இந்த ராஜகோபுரத்தை கடக்கும் போது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியும். இங்க காத்து ஒரே நேர்கோட்டுல எந்த விதமான தடையும் இல்லாம காத்து வெவ்வேறு விதமான திசையில உங்களை நோக்கி வீசும். முதல்ல நீங்க ராஜகோபுரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இங்க வேகமா வீசுற காத்து கோயிலுக்கு உள்ள வரவிடாம வெளியே தள்ளும். அதை கடந்து நீங்க ராஜகோபுரத்துக்கு உள்ளார போயிட்டீங்கன்னா காத்து உங்க ரெண்டு சைட்லயும் சுழண்டு சுழண்டு வீசும். அடுத்ததா ராஜகோபுரத்தை கடந்து நீங்க கோயிலுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா காத்து உங்களை கோயிலுக்குள்ளார போ அப்படின்னு சொல்லி கிழக்கு இருந்து மேற்கால உங்களை தள்ளும். இப்படி காத்து ஒரே நேர்கோட்டுல எந்த விதமான தடையும் இல்லாம காத்து உங்களை சுழண்டு சுழண்டு வெவ்வேறு திசையில இருந்து வீசும். இப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்வு எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்காசியில இருக்க காசி விஸ்வநாதர் கோயில்ல தான். இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்க கோயிலுக்குள்ளார போகும்போதே ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிறப்புகள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. இந்த கோயில பராக்கிரம பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னர் தான் கட்டியிருக்காரு.